ஆன்லைனில் பட்டாசுகள் விற்பது குறித்து புகார்கள் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ஆன்லைன் பட்டாசு விற்பனை தொடர்பான விளம்பரங்களுக்கு தடை விதிப்பதோடு அவ்வாறு விளம்பரம் செய்ய நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் ஆன்லைனில் பட்டாசு விற்பனை செய்வது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் செயல் என்பதால் புகார்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதான மத்திய மாநில சபை நீதிமன்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் சைபர் கிரைமில் எஸ்பியிடம் புதியதாக மனு அளிக்கவும் அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு பட்டாசு வாணிய கூட்டத்தின் தலைவர் ராஜசந்திரசேகர் உயர்ந்த மதுரை அமர்வு கடந்த 2019 ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஆன்லைன் வழியாக பட்டாசு விற்பனை செய்யக்கூடாது உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அதனை மீறி ஆன்லைன் பட்டாசு விற்பனை தொடர்பாக ஊடகம் மற்றும் இணையதளங்களில் விளம்பரம் செய்யப்படுது. ஆகவே ஆன்லைன் பட்டாசு விற்பனை தொடர்பாக விளம்பரம் தடை விதிப்பதோடு அவ்வாறு விளம்பரம் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை என கூறினார். இந்த வழக்கு நீதிபதி சுந்தரமோகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய மாநில அரசுகள் தரப்பில் ஆன்லைனில் பட்டாசு விற்பனை செய்வது உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல் என்றால் புகார்கள் உள்ள கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதாரர் சைபர் கிரைமில் புதிய காவல் கண்காணிப்பு மனு அளிக்க அதற்கு சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.